ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நான் உங்கள் செய்ய இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா 2026 டார்கெட் சீரியஸோட 20வது வீடியோ. ஸோ இதில் மொத்தம் 10 டாபிக் நான் கொடுத்துருக்கேன். இந்த 10 டாப்பிக்கில் இருந்து வரக்கூடிய குரூப் 1ஆக இருக்கலாம், 2ஆக இருக்கலாம், குரூப் 4ஆக இருக்கலாம், ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸில் கேட்குறதுக்கு அதிக பாசிபிலிட்டி இருக்கிற ஏரியாவாக அனலைஸ் பண்ணி நான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்பரை கீழே டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃப் லிங்க் ஆட் பண்ணுறேன். வீடியோ பார்த்த பிறகு டவுன்லோட் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. வீடியோவில் வந்து எது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட்டோ எக்ஸாமில் கேட்குறக்கு பாசிபிலிட்டி இருக்கோ அந்த கீ பாயிண்ட்டை மட்டும் நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். ஃபுல் ஃப்ளெஜ்டாக டிஸ்கஸ் பண்ணல. நீங்கள் நோட்ஸ் எடுக்கிறதும் இந்த வீடியோ பார்த்து முடித்த பிறகு நோட்ஸ் எடுத்துட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டீட்டெயில் உங்களுக்கு புரிகிறதுக்காக கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவும் கண்டென்ட் கொடுத்துருப்பேன். பட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல எது தேவையோ அதை மட்டும் நான் 1 by 1 நான் சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு மொத்தம் 10 தலைப்பு இருக்குது. இதில் எது ஹைலி இம்பார்ட்டண்ட்னா மொதல் 4 ஸ்டார் 3.0, ஹெச்பிவி வேக்சின், டிஎன்வி சேஃபு, அடுத்து ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டு, தரையற்ற வர்த்தக ஒப்பந்தம். இந்த 4 ஹைலி இம்பார்ட்டண்ட்டு. மற்றதெல்லாம் ஒன்லைனர் மாதிரி தான் இருக்கும். ஃபைனலாக நீரா ஆரியா பற்றி உங்களுக்கு ஆல்ரெடி தெரியுமா? தெரிஞ்சால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லாட்டி ஃபைனலாக நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார் 3.0. இது வந்து கண்டிப்பாக ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த கொஸ்டின் வரக்கூடிய எக்ஸாமில் ஃபுல் ஃபார்ம் பார்த்திங்கன்னா சிம்பிளிஃபைட் அண்ட் டிரான்ஸ்பரண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபுல் ஃபார்ம் கேட்கலாம். எப்போ ஆரம்பிச்சிருக்காங்கன்னா ஜனவரி 22, 2026 லான்ச் பண்ணியிருக்காங்க. என்ன துறைனா பதிவுத்துறை, ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் தான் லான்ச் பண்ணாங்க. ஆப் வந்து டிஎன் ரெஜினெட். இதோட முக்கிய அம்சம் என்னென்னா காகிதமில்லா ஆவணப்பதிவு, நேரடி வருகையில் ஆவணப்பதிவு, தானியங்கி பத்திர உருவாக்கம், மறு விற்பனையாகும் ஆவணங்களை வந்து வழங்கக்கூடிய திட்டம். 18 சேவைகள் உள்ளடக்கியது. இது ஸ்டார்ட் பண்ணது வந்து 2000 ஃபஸ்ட்டு டைம் ஸ்டாருங்கிற கான்செப்டை கொண்டு வந்தாங்க. இந்த ஸ்டார் ப்ராஜெக்ட் கணினிமயமாக்குறது அந்த தொலைநோக்கு பார்வை திட்டத்தில் கொண்டு வந்தாங்க. அதில் ஒவ்வொரு அப்கிரேடேஷன் ஆகி இப்போ ஸ்டார் 3.0 லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் மெயின்ஸ் பர்ஸ்பெக்டிவில் சப்போஸ் உங்களுக்கு மெயின்ஸில் கேட்டாங்கன்னா எழுதுறதுக்காக தான். பேப்பர்லெஸ் ரெஜிஸ்ட்ரேஷன், ப்ரெசன்ட்லெஸ் வேர்னு, வருகையில் ஆவணப்பதிவு இதெல்லாம் வரும். ஸோ அவ்வளோதான் இதில் உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல கேட்கக்கூடியது. எப்போ லான்ச் பண்ணாங்க, என்ன ஆப்பு, இதோட ஃபுல் ஃபார்மு, யார் ஃபஸ்ட் டைம் லான்ச் பண்ணாங்க, எந்த வருஷம், 2000 ஆண்டு கடைங்க. மொத்தம் 18 சேவை. inaugurated the action plan for 18 services. Total 18 servicesல இது செப்பரேட். ஸோ இதுதான் ஓவராலாக நீங்கள் பார்க்கணும். அடுத்து வந்து ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் வேக்சின். ஸோ இது எதுக்காக நியூஸில் வந்ததுன்னா, தமிழ்நாடு அரசு வந்து 14 வயதுக்குட்பட்ட பள்ளி மாணவிகளுக்கு கருப்பை வாய் புற்றுநோய் தடுக்கும் ஹெச்பிவி தடுப்பூசியை வந்து அரசு உதவி பெறும் பள்ளிகளில் இலவசமாக வழங்குறதுக்கான திட்டத்தை தொடங்கியிருக்காங்க. எப்போ லான்ச் பண்ணாங்கன்னா ஜனவரி 27, 2026. 9 to 14 வயதுக்குட்பட்ட சிறுமிகளுக்கு 6 மாத இடைவெளியில் 2 டோஸாக கொடுக்கலான்னு பிளான் பண்ணியிருக்காங்க. முதற்கட்டமாக 4 ஊர் தருமபுரி, பெரம்பலூர், திருவண்ணாமலை, அரியலூர். இந்த 4 பிளேஸ் இம்பார்ட்டண்ட். இதையும் கொஸ்டின் கேட்கலாம். வேக்சின் பேர் பார்த்திங்கன்னா கார்டசில் 4 அந்த தடுப்பூசி தான். ஸோ இந்த ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் வந்து செர்விக்கல் கேன்சர், கருப்பை வாய் புற்றுநோயை ஏற்படுத்தக்கூடியது. ஸோ இதை தடுக்கிறதுக்காக தான் இந்த தடுப்பூசி கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கான கீ பாயிண்ட் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஏஜ் பார்த்திங்கன்னா 9 to 14, 6 மாத இடைவேளை, முதல் கட்டமாக 4 டிஸ்ட்ரிக்ட், அந்த 4 டிஸ்ட்ரிக்ட் பேரும். அடுத்து வந்து தொடக்கம், தடுப்பூசி. இந்த 5 கீ பாயிண்ட் மட்டும் எழுதி வச்சுக்கோங்க, எக்ஸாமில் கேட்கலாம். அடுத்து டிஎன்வி சேஃப், ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்கீமு. தமிழ்நாடு உமன் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் சேஃப்டி. இது வந்து தமிழ்நாடு லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட ஃபுல் ஃபார்ம் வந்து டிஎன்வி சேஃப். வீனா உமன், ஈனா எம்ப்ளாய்மெண்ட் அண்டு சேஃப்னா சேஃப்டி. எவ்வளோ எஸ்டிமேஷன்னா 5000 கோடி ரூபா. எப்போ லான்ச் பண்ணாங்கன்னா ஜனவரி 27, 2026. இது வந்து வேர்ல்டு பேங்க்கோட உதவியோடு பண்ணுறாங்க. வேர்ல்டு பேங்க் ஃபண்டட், உலக வங்கியோட நிதியுதவியோடு பண்ணுறாங்க. ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்கீமு. உலக வங்கி இனிஷியலாக வந்து 1250 கோடி ரூபா தரதாக பிளான் பண்ணியிருக்காங்க. இது எந்த இதில் லான்ச் பண்ணாங்கன்னா சென்னையில் நடந்த உலக மகளிர் உச்சி மாநாட்டில் இந்த திட்டத்தை லான்ச் பண்ணாங்க. ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்கீமு. வரக்கூடிய எக்ஸாமில் கேட்குறதுக்கு அதிக பாசிபிலிட்டி இருக்குது. 4 பார்த்திங்கன்னா இந்தியா மற்றும் ஐரோப்பிய யூனியனுக்கு தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம். இது ரொம்ப வருஷமாக இந்த ஒப்பந்தத்துக்கான நெகோசியேஷன் நடந்துகிட்டே இருந்தது. ஃபைனலாக ஜனவரி 27, 2026 ஒப்பந்தத்தை சைன் பண்ணிட்டாங்க. இதன் மூலிமா
இந்தியாவுக்கு என்னென்னா ஒரு 90% மேலே பொருள் வந்து வரியில்லா ஏற்றுமதி பண்ணுறதுக்கு ஐரோப்பிய யூனியனில் வரியில்லா ஏற்றுமதி பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கும். அங்கேருந்து இங்கே வர்றதுக்கும் நிறைய சலுகை நம்ம கொடுப்போம். இதன் மூலிமா வந்து நிறைய பொருட்கள் ஜவுளி, தோல் பொருள், கடல்சார் உணவுகள், கைவினை இதெல்லாம் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எந்த இது கூட ஒப்பந்தம் போட்டாங்கன்னு சொல்லி கேட்கலாம். இந்தியா அண்டு யூரோப் யூனியன் எந்த டைமுன்னு உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டு. ஜனவரி மாதம் 2026 டேட்டு பார்த்திங்கன்னா Jan 27. அடுத்து சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட் பார்த்திங்கன்னா ஜனவரி மாதம் ஒரு ஜட்ஜ்மெண்ட் இம்பார்ட்டண்டான ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதுபடி மாநில அரசு எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்டும் யூனியன் டெரிட்டரியில் உள்ள கவர்மெண்ட்டும் ஸ்கூல் சில்ட்ரன்ஸ்க்கு மக்கும் தன்மை கொண்ட இலவச சானிட்டரி நாப்கினை வழங்கணும். மாதவிடாய் சுகாதாரம் வந்து ஆர்டிக்கல் 21 கீழே அடிப்படை உரிமைகளாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதுக்கான கைடன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அறிவுசார் நகரம் திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை வட்டம் 872 ஏக்கர் பரப்பளவில் தமிழ்நாடு நாலேஜ் சிட்டி அமைப்பதற்கான இது அடிக்கல் நாட்டியிருக்காங்க. சர்வதேச ஜவுளி உச்சி மாநாடு 360 எங்கே நடைபெற்றதுன்னா கோயம்புத்தூரில். கோட்டை அமீரன் நல்லிணக்க விருது 2026 இப்போ ரீசெண்டாக கலிமுல்லா, போன வருஷம் வந்து முகமது ஜுபேர் அவங்களுக்கு வழங்கியிருக்காங்க. இந்த அவார்டும் இம்பார்ட்டண்ட்டாக கேட்கலாம், அதனால தான் இதை கொடுத்துருந்தேன். அடுத்து நாராயணசாமி நாயுடு நெல் உற்பத்தி திறனுக்கானவர் வந்து வீரமணி தஞ்சாவூர். 77வது இந்திய குடியரசு தின விழாவில் சிறப்பு விருந்தினர் யாருன்னா ஐரோப்பிய ஆணைய தலைவர் உர்கலா வான் டெர்லேயன் ஆண்டனியோ கோஸ்டா. கடல் நீரை நன்னீராக்கும் திட்டம் தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு கிராமம். ஸோ இதெல்லாம் சிங்கிள் லைன் நீங்கள் எழுதி வச்சாலே போதும். உங்களுக்கு ஒரு புரிகிறதுக்காக சப்போஸ் PDF பார்த்தாலும் உங்களுக்கு எழுதுறது கன்வீனியன்ட்டுக்காக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பேன். ஆனால் நீங்கள் வந்து ஜஸ்ட்டு நான் சொன்ன இந்த கீவேர்டை மட்டுமே நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கலாம். நீராரியா. ஸோ இவங்களும் வந்து சுதந்திர போராட்ட முக்கியமான பெண் சுதந்திர போராட்ட வீராங்கனை இல்லை வீரர். நீராரியா அளவுக்கும் இந்தியாவோட ஃபஸ்ட்டு ஸ்பையினே சொல்லலாம். இந்திய தேசிய இராணுவத்தின் முதல் பெண் உளவாளி. ஸோ ஃபஸ்ட்டு பெண் உளவாளியார்னா நீராரியா. ஸோ நேதாஜியை வந்து சுட்டுக்கொள்ள முயற்சி பண்ணதுக்காக தனது கணவரையே கொண்டிருப்பாங்க. ஸோ நாட்டுக்காக வந்து கணவரையே வந்து இது பண்ணியிருப்பாங்க. ஸோ இவ்வளோ தியாக உணர்வோடு கரேஜியஸாக நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவங்களை பற்றி வரக்கூடிய எக்ஸாமில் கேட்குறக்கு அதிக சான்ஸ் இருக்குது. ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இவங்க ஒர்க் பண்ணது வந்து INA இந்திய தேசிய இராணுவம் ஜான்சி ராணி ரெஜிமெண்ட்டில் ஒர்க் பண்ணாங்க. இந்தியாவோட முதல் பெண் உளவாளி, ஃபஸ்ட்டு ஃபீமேல் ஸ்பை இன் INA இல்லை இந்தியான்னு கேட்டாங்கன்னா நீராரியா. ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு இதில் PDFல பார்க்க நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் நான் சொன்ன இதெல்லாம் நீங்கள் கீ பாயிண்ட்லாம் நோட் பண்ணிங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ்க்குள்ளே இந்த நோட்ஸ்லாம் எடுத்துடலாம். ஸ்டார் 3.0 HPV TNV சேஃபு, அடுத்து தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம், இலவச சானிட்டரி நாப்கின், நாலேஜ் சிட்டி, டெக்ஸ்டைல் சப்மிட்டு, சுதந்திர தின விழாவில் விருது கொடுத்தது, அப்புறமா சீஃப் கெஸ்ட் யார், குடியரசு தின விழாவில் விருது கொடுத்தது சீஃப் கெஸ்ட் யார், கடல் நீரை நன்னீராக்கும் திட்டம் நீராரியா. ஸோ இவங்களை பற்றி தான் ஓவரால் வீடியோ பார்த்துருக்கோம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், வரக்கூடிய எக்ஸாமுக்கு அதிக பாசிபிலிட்டி இருக்கக்கூடிய ஏரியாஸ். ஸோ அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.